பிஎஸ்என்எலுக்கு 10,000 கொடுக்க வேண்டிய அம்பானி அவரோட கம்பெனிக்கு சிஏஜி ரிப்போர்ட் படி போடுறதுக்கே மறந்து போயிட்டீங்க நீங்கள். எப்படி சார் 5 ரூபான்னா கூட பிடிங்கிட மாட்டாங்க. அப்போ எப்படி அங்கே 10,000 கோடி மறந்தாங்க? நரசிம்மராவ் காலத்துலேருந்து வாஜ்பாய் காலத்தையும் சேர்த்து மன்மோகன் சிங் காலத்துக்கு மோதியின் முதல் 5 வருஷம் வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை மாதம் $10,000 பில்லியன் நீங்கள் விற்று ரூபா கீழே இறங்காமல் தடுத்து நிறுத்துறீங்க. பெட்ரோல், எலக்ட்ரிசிட்டி, கேஸுக்கு 10,000 செலவு பண்ணுறேன்ல, நாட்டுக்கு கஷ்டம். 20,000 சம்பளத்தை கம்மி பண்ணிடுறேன், ஆனால் இங்கே பில்லை நான் 30,000 ஆக்கிடுறேன். 2 இடத்துல 20, 40 போச்சு. மொத்த பிஸ்னஸும் ஒரே ஆள் கைக்கு போயிட்டு இருக்கா சார்? ஆமாம், எல்லா போர்ட்டும் ஒரே ஆள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எல்லா பெரிய போர்ட்டும் ஒரு ஆள்கிட்ட இருக்குது. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? A1 to A7 இருக்காங்க. அதில் ஒரு A1, A2 மெயின், மற்றதெல்லாம் குட்டி ஏ. இந்த குட்டி ஏல ஒரு ஏ வந்து சிமெண்ட்டில் ராஜாவாக இருந்தார். அவர் வாயை மூடிட்டு இருந்தார். சிமெண்ட் வியாபாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு கப்பம் கட்டிட்டு ஹாப்பியாக இருந்தார். A1, A2வை தூக்கி சிமெண்ட் வியாபாரத்தில் இறக்கிட்டோம். குஜராத் அம்புஜா சிமெண்ட்டை வாங்கி A2வை வாங்கிட்டார். இப்போ இந்த குட்டி ஏக்கு கோவம் வந்துடுச்சு. ஆமாம், நம்ம பிஸ்னஸ்லேயும் கை வச்சுட்டாங்களே. ஆமாம், ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு பெயிண்ட்டை அவன் தனியாக பெயிண்ட் பண்ணின்னு ஒரேடியாக லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தான். காம்படிஷன் என்ன அடிக்கிறியாடா, இந்தா புடி பெயிண்ட்டில் நான் இறங்குறேன்னு இறக்கி ஏஷியன் பெயிண்டில் ஷேர்லாம் விழுந்துடுச்சு. இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேரெல்லாம் விழுந்தோடனே A1 இருக்கிறதுலே பெரிய ஏ பையனுக்கு கூட 3,500 கோடி செலவச்சு கல்யாணம் பண்ணாங்கல்ல, அதுக்காக ஒரு 10,000 கோடி நம்ம பில்லு கூட மறந்து போயிட்டோம்ல போடுறதுக்கு. அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு 5% ஸ்டேக் வச்சுருந்தார். நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லி ஏஷியன் பெயிண்ட் ஷேரை விற்றுட்டார். இது மாதிரி உள்கதை நிறைய இருக்குது. இவங்களுக்குள்ள வேற சண்டை வந்துருச்சு. உள்ளக்குள்ளே இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாஸ் என்ன பண்ணுவார்? பாஸ் அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்காக இப்போ இந்த குட்டி ஏக்கு என்ன சொல்லிட்டாரு, விஐன்னு இந்த வோடஃபோன் ஐடியான்னு இருக்குல்ல, அதில் இந்த குட்டி ஏ தான் பணம் கட்டியிருக்கணும், நீ கட்ட வேணாம், கடனாலாம் கம்பெனி ஷேராக மாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த கம்பெனி ஷேராக. அப்போ அது நஷ்டம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கு? இது வந்து உனக்கு ராமர் கோயில் கட்டி கொடுத்துருக்குறான் கேட்கக்கூடாது. உனக்கு ஒன்றா கிருஷ்ணன் கோயில் கட்டுறேன் அடுத்தது. சும்மா உனக்கு அயோத்தியாவுக்கு ட்ரெயின் விட்ருக்கோம். நாடு என்ன சார் ஆகுறது? நீ தானே கேட்ட என்ன நடந்தது? இதுதான் நாட்டின் நிலவரம் இன்னைக்கு. இடையில ஏர்போர்ட்லாம் ஸ்தம்பிச்சுட்டு இருந்துச்சு, அது இன்னொரு கதை தெரியாதா உனக்கு? அந்த கதையை நான் சொல்கிறேன், ஆனால் ஓப்பன் கதையாக நீங்கள் தான் யூகிச்சுக்கணும். கதை நீயா புரிஞ்சுக்கணும். இந்த ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தார். இந்த ஏக்கெல்லாம் ராஜா ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து யார்ட்டையும் இந்த தர்ட்டி பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டார். ஜெனியூனு பெரிய ராஜா, நீ அவர்கிட்ட போகக்கூடாது. ரைட்டே ஆகிடுச்சா? அவர் வந்து நம்பர் 2 டீலிங்கே வச்சுக்க மாட்டார். எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நம்பர் 1 டீலிங்கு. அந்த ராஜா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டார். அந்த ராஜா எல்லா சொத்தையும் அவர் பேரில் வச்சுக்க மாட்டார், எல்லாம் ட்ரஸ்ட்டு பேரில் வச்சுருப்பார். அந்த ராஜாவை யாருமே தொட மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அந்த ராஜாவை பார்த்தா பயம், ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஆமாம், அந்த ராஜாவுக்கு மரியாதையெல்லாம் பண்ணி அமிச்சாச்சு. ராஜாவோட தம்பி குட்டி ராஜா ஏறி உட்காந்தார். இளவரசர் இப்போ வந்து ட்ரஸ்ட்டில் ஏறி உட்காந்தார். ரொம்ப பேருக்கு தெரியாது, ஒரு இளவரசர் இருந்ததே தெரியாமல் வச்சுருந்தார் ராஜா. ஆனால் அந்த இளவரசர் இருக்கா, இளவரசருக்கு 3 பசங்க இருக்காங்க. வெறும் இளவரசர் மட்டும் இல்லை, இளவரசருக்கு 3 பசங்க இருக்காங்க. அதை நான் என் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏமாந்துடாதீங்க, ராஜாவுக்கு ஒரு இளவரசர் இருக்கார், தம்பி இளவரசர் இருக்கார், தம்பிக்கு 3 பசங்க இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். சொன்னாங்களா? இந்த ராஜாவோட அசிஸ்டண்ட் ஒருத்தானந்தான். அவன் வந்து இந்த புது ராஜாவை விரல விட்டு ஆட்டினான். ட்ரஸ்ட்டில் நீ மட்டும் இல்லை, நானும் இருக்கிறேன், நான் தான் ராஜா, நீ தான் ராஜா, 2 பேரும் ராஜா, உன் அண்ணனுக்கு நான் நம்பிக்கையான ஆள், நானும் இருப்பேன்னு மிரட்டினான். ட்ரஸ்ட்டே கையில் போயிடுற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இவங்க இந்த எலெக்ஷனில் தானம் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த பெரிய ராஜா எலெக்ஷன் தானம் கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் ஓட் ஷேர் படி தானம் கொடுத்துருவார். எந்த ஓட்டு ஜாஸ்தியாக இருந்தால் காசு ஜாஸ்தி, போட்டால் கம்மி ஜாஸ்தி, அது மாதிரி வருஷம் வருஷம் பிரித்து கொடுத்துருவார். இப்போ என்ன பண்ணார் சடனாக, இப்போ எலெக்ஷன் இல்லாத போது ஸ்க்ராலுங்கிற பத்திரிகையில் என்ன வந்திருக்குன்னா, 84% இந்த வருஷத்துக்கு வச்சுருந்தாங்கல்ல, 100 ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம், 83% வந்து ஒரே கட்சிக்கு கொடுத்துட்டார். கொடுத்த பணம் 758 கோடி ரூபா. அந்த 758 கோடி ரூபா கொடுத்துருக்குன்னு நான் சொல்லலை, ஸ்க்ரால் பத்திரிக்கை சொல்லுது.
யார் சொல்கிறாங்க? ஸ்க்ராலுங்கிற பத்திரிக்கை ஆ பெரிய ராஜாவுக்கு குடுத்துட்டாரு ஒரே ஆளுக்கு. பெரிய ராஜாவோட இப்போ தம்பி அரியாசனத்துல இருக்கிறவருக்கு. ம். அரியாசனம் சேஃப்டி பண்ணிக்கணும்ல. கட்சி ஆதரவு வேணும்ல. பெரிய கட்சிக்கு ஆதரவு. உடனே என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் இது வரணும். அந்த சமயத்தில் அதே சமயத்தில் சம்பந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று மனசு வந்து அந்த ட்ரஸ்ட்டில் ஒரே ஒரு பர்மனெண்ட் ட்ரஸ்டி தான் இருக்க முடியும். மற்ற ட்ரஸ்டிலாம் ஆர்டினரி ட்ரஸ்டின்னு ரூல் மாற்றிட்டாங்க. டப்புன்னு ஒரு சட்டம் மாறிடுச்சு கார்த்தால. 750 கோடி வந்த உடனே. அப்படின்னு நான் சொல்ல, நீ சொல்ல. நானும் எதுவும் சொல்லல. இது நடந்தது. ஸ்க்ரால் சொல்லுது இப்போ ட்ரஸ்டிக்கு போயிருக்குன்னு. 750 கோடி லஞ்சம்னு நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. ட்ரஸ்ட் அண்ட் வெயிட்ல தானே ஆமாமா. அது இதுக்காக டாக்ஸ் தான். பெயின். அதுவும் நான் நீங்களும் சொல்லல. சொல்லல, நானும் சொல்லல. ஓகே. அந்த சமயத்தில் கொடுத்தாங்க, அந்த சமயத்தில் இது நடந்தது. காக்கா உட்கார பணம்பழம் பொத்துன்னு விழுந்துருச்சு. ஆமாம், அதனால தான் விழுந்ததுன்னு நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பெரிய ராஜாவுக்கு என்ன ஆசைன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து செமிகண்டக்டர் இந்தியா பண்ணணும்னு. அதுக்குள்ளே பெரியவர் போயிட்டார். ஏல ஒருத்தர். பெரியவர், பெரிய ராஜா, உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணார்ல, அவர் போயிட்டார். உடனே குட்டி ராஜாட்ட சொல்லிட்டாரு, இதெல்லாம் குட்டி ராஜாட்ட உங்கள் அண்ணன் ஆத்மா சாந்தி அடையணும், அதனால் உங்களுக்கு 44,000 கோடி தள்ளுபடி பண்ணிடுறேன்னு டேக்ஸ் சப்சிடி 44,000 கோடி கொடுத்துருக்காங்க குட்டி ராஜாவோட புது கம்பெனிக்கு. பெரிய ராஜாவுக்கு ஒரு பெரியப்பா இருந்தார், அவர் தான் பெரும் சக்கரவர்த்தி. இந்தியாவில் பிஸ்னஸ்னால் என்னன்னு சக்கரவர்த்தி அவர் தான். இந்தியாவில் ஆமாம், இன்னும் டைட்டன் வாட்ச்லாம் அவர் தான் கொண்டு வந்தார். அவர்கிட்ட தான் ஏர் இண்டியா இருந்தது. அவர் ஆம்சா கம்பெனி தான் இந்த ஏர் இண்டியா. அந்த ஏர் இண்டியா கவர்மெண்ட் பிடிங்கிடுச்சு. நேரு அரசுக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னார், நீ அரசுக்கு பிடிங்கினாலும் பெரிய ராஜா தான் அதை நடத்திட்டு, சக்கரவர்த்தி தான் அதை நடத்திட்டு இருந்தார். ஜனதா கவர்மெண்ட் வந்தோடனே சக்கரவர்த்தியை வெள்ளத்தள்ளிட்டு முரார்ஜி தேசாய் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டார். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி அந்த கம்பெனி பக்கமே போகல. நல்லா அது அன்றைக்கி 77 வரைக்கும் நல்லா ஓடின இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக படியாக இறங்கி இன்றைக்கி அதுக்கு வந்து துரதிருஷ்டமாகிடுச்சு. அந்த கம்பெனியை விற்றோன்னே பெரியப்பா ஞாபகமாக பெரிய ராஜா கம்பெனியை வாங்கிட்டார். பட் 30 வருஷமாக இருக்கிற கார்மெண்ட் கம்பெனியை சடனாக நீ வாங்கினா ஒரே நாளில் சரியாக பறக்குமா? ஆமாம், சிக்கல்கள் இருக்கலாம். பல சிக்கல்கள் இருக்கும். கார்மெண்ட் கம்பெனியை வாங்கி நீ நடத்தி பல சிக்கல்கள் இருக்கும். அந்த சிக்கல்களில் எவனா ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பேசஞ்சரு, அவன் வீடியோவை வைரலாக பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சி. இதை டவுன் பண்ணுங்கிறதுக்காக, நெகட்டிவிட்டி எடுக்கணுங்கிறதுக்காக நடந்துருச்சு. வைரலாக போயிடுச்சு அந்த வீடியோ. இந்த புதுசாக இளவரசர் வந்திருக்கார்ல, அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இது மாதிரி என்ன வீடியோ, சின்ன சாமான் போட்டால் கூட வீடியோ பெருசாகிடுதுன்னு பார்த்துட்டே இருந்தார். அப்போ அவரோட ஒரு மினிஸ்டர் சொன்னார், இன்னொரு நீல கலரில் இருக்கான் ஒருத்தன், அவன் A7 A10 A20 இருக்கிறவன், அவன் தான் ரொம்ப வாலாட்டுறான் ராசா அப்படின்னா. வான்துறையில் மட்டும் அவங்க ரொம்ப வாலாட்டுறாங்க, வாலாட்டுறான். 20th இருந்தாலும். ஆமாம், ரொம்ப வாலாட்டுறான். என்ன பண்ணுறது, இவருக்கு ஒரு மந்திரி இருக்கிறார், தமிழ்நாட்டை சேர்ந்த மந்திரி, திருச்சி பக்கத்தை சேர்ந்த மந்திரி தான் ஆட்சியை நடத்திட்டு இருக்கார். ராஜா பேரில் ஆட்சியை பாதுகாத்தை வாங்கி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்ம மயிலாப்பூரில் சேர்ந்தவர், மயிலாப்பூர் நங்கநல்லூரில் சேர்ந்தவர். அதை கண்டா நம்மளுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிக்கும்ல. நங்கநல்லூர் வெஸ்ட் மாம்பலம் தான் எங்களுக்கு பிடிக்கும்ல. அது கோட்ஸே நல்லவர்னு சொல்கிற கும்பல் தானே, அந்த கும்பல் அவர் தூது போனார். இது என்ன கவலைப்படுற, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் வராமல் இருந்தது, என்ன பண்ணட்டும், பெரிய அமௌண்ட் இல்லை, சரி என்ன பண்ணால் ராஜா ஹாப்பி ஆவார்னு. ஸோ மந்திரி ஐடியா கொடுக்குறாரு. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூல் இருந்தது இல்லை, அந்த ரூலை அப்ளை பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்கான் உன் மினிஸ்டரு. இந்த குட்டி ஏதோ செட்டப் பண்ணி இவ்வளோ பைலட் இருக்கணும், இவ்வளோ நேரம் தான் பிளெயின் பறக்கணும், இதெல்லாம் இந்த ஆள் சரியாக பண்ணாமல் இருக்கிறான். அந்த ரூலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இப்போ நாட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, பேசஞ்சர்ஸுக்கு நல்லது, குட்டிராஜாவுக்கும் ரொம்ப நல்லது. இன்டர்நேஷ்னல் ரூல்ஸும் இருக்குது, நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுன்னு ஆர்டர் போட்டால் போகிறோம்னா. இது என்னப்பா பண்ணிடலான்னு போட்டாங்க. பிளெயினெல்லாம் ஓடலை. ஏன்னா 10 பைலட் வைக்க வேண்டிய இடத்துல நீலக்காரன் குட்டி பையன் வந்து 8 பைலட் தான் வச்சுருந்தான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பெரிய அரசை பார்த்து வாலாட்டக்கூடாதுன்னு. நீ 20 வருஷமாக பிளேன் ஓட்டின்னு இருக்கிற. ஆனால் நிறுத்தின உடனே வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல ரூலை. என்ன ஆச்சு, குட்டியும் பெரிய ஆள் தானே. ஒரு 20 நாளில் எவ்வளோ நஷ்டம் பாஸ், உங்களுக்கு அது தெரியாதா? இன்னொரு கதை இருக்குது, ஏன் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு. அவர் டாலரில் கடன் வாங்கியிருக்கிறார். ஏரோப்ளேன் யார் இந்தியாவில் நடத்தினாலும்
டாலரில் கடன் வாங்கணும். நம்மளால 9 பில்லியன் டாலர் கடன் வாங்கியிருக்கிறாரு. யார்? குட்டி. ஒரு வாட்டி ₹1 போனால் 900 கோடி நஷ்டம். இப்போ 87லேருந்து 93க்கு என்ன ஆச்சு நஷ்டம்? போயிடுச்சு போன்னு விட்டார் இளவரசர். பாடம் கற்றுக்கிட்டல, அடுத்த வாட்டி வேலை ஆட்டினா ஒட்டை எடுத்துரும். நீ பாட்டுக்கு உன் பிளைனை ஓட்டினது. நாங்கள் எங்களுது டெவலப் பண்ணிக்கிறோம். இங்கே நீ உள்ளே நுழைஞ்சன்னா பல 1000 கோடி நஷ்டமாகும். அப்படியே ஸ்தம்பித்து நிற்க போகுது பார்த்துக்க. ஆல்ரெடி உனக்கு நஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சார், பிஸ்னஸ் மேனுக்கு இடையில நடக்கிற சண்டையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் இந்த சண்டையே தப்பாக சொல்கிறேன். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.